ப்ரோ கபடி லீக் சீசன் 12 பெங்கால் வாரியர்ஸ் டீம் ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னு மணிந்தர் சிங் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த டீம் ஒரு டீமை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போதைக்கு. அதுவும் புது கோச் தலைமையின் கீழ். இந்த கோச்சோட பிளானே வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். பட் ஸ்டார்டிங் 7 அப்படி எப்படி பிளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பெங்கால் வாரியர்ஸோட பிகேஎல் சீசன் 12 ஸ்டார்டிங் 7 அனலைசிஸ் தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, பெங்கால் வாரியர்ஸோட கடைசி ஒரு சில சீசன்கள் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவங்க பார்த்துருக்காங்க. நாட் ஓன்லி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பெரிய சொதப்பல்களும் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பெங்கால் வாரியர்ஸுக்கு இப்போ மட்டும் கிடையாது, இந்த சீசனுக்குன்னு மட்டும் கிடையாது, அடுத்த ஒரு 3 சீசனுக்கும் சேர்த்து ஒரு டீமை பில்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போதைக்கு பிளேயர்ஸையும் எடுத்து டீமை வச்சிருக்காங்க. இதை நான் சொல்லலை, அந்த டீமோட புது கோச்சாக வந்திருக்கிற நவீன் பாசத் அப்படிங்கிற ஒருத்தர் தான் சொல்லியிருந்தாரு. அந்த டீமோட ஹெட் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறவர் தான் இந்த நவீன். இந்த நவீனை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச் டொமஸ்டிக் அளவில். பல சம்பவங்களை பண்ணியிருக்காப்புல. இவரோட எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ இவரோட ஸ்ட்ராட்டஜி இந்த முறை எப்படி ஒர்க் ஆக போகுது இந்த டீமுக்காக அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த நவீன் அப்படிங்கிற ஒரு கோச் வந்து பார்த்தீங்கன்னா மன்பிரீத் சிங் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா யோசிக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ அவரோட ஸ்டார்டிங் 7 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நாம எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். பட் இந்த மாதிரியான வீடியோஸுக்கு தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. லைக்கும் பண்ணி விட்டுருங்க. அண்ட் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதுதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெங்கால் வாரியர்ஸ் டீம். இந்த பெங்கால் வாரியர்ஸ் டீம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், சொதப்பல்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க. இப்போதைக்கு அவங்க பெருசாக நம்பிட்டு இருந்தால் மணிந்தர் சிங் மாதிரியான பிளேயர்ஸ், ஃபசல் அட்ராஜ் அலி மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டு யங்ஸ்டர்ஸ் பக்கமாக போகிறோம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்குவாடை இப்போதைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ரைட் கார்னரில் எவ்விஎம் யூஸ் பண்ணி அவங்க ஒரு பிளேயரை உள்ளே எடுத்தாங்க. அந்த பிளேயரை தான் இப்போதைக்கு வச்சிருக்காங்க. வேற யாரும் கிடையாது, நிதிஷ்குமார். எஸ், நிதிஷ்குமார் சீசன் 6ல் ஒரே சீசனில் 100 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்த ஒரே பிளேயருங்கிற ரெக்கார்டு அவர்கிட்ட தான் இருக்கு. ஒரு சீசனில் அதிகபட்சமான டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்த ரெக்கார்டு அது இன்ன வரைக்கும் யாராலையும் உடைக்க முடியல. அந்த நிதிஷ்குமார் அப்போ இருந்து நிதிஷ்குமார் இப்போ கிடையாதுங்கிறது தான் உண்மை. யூபிஓதாஸோட ஆஸ்தான பிளேயர் அண்ட் கேப்டனாகவும் இருந்திருக்காரு. பட் அங்கிருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறமா பெங்கால் வாரியர்ஸில் வந்து சேர்ந்திருக்காரு. பெங்கால் வாரியர்ஸ் திரும்பவும் எவ்விஎம் யூஸ் பண்ணி அவரை எடுத்திருக்காங்க. நவீன் அப்படிங்கிற ஹெட் கோச்சுக்கு கீழே இவரோட பர்ஃபார்மன்ஸ் திரும்பவும் கம்பேக் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ நிதிஷ்குமார் தான் ரைட் கார்னர். கண்ணை மூட்டு நான் பிளேஸ் பண்ணுவேன். என்னோட கேப்டனாகவும் இந்த டீமுக்கு நிதிஷ்குமார் தான் இருப்பாருங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா வேற சில கேப்டன்ஸ் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கேப்டன் எனக்கு நிதிஷ்குமார் தான் இருக்கு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. லெஃப்ட் கார்னர் பக்கம் வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் கார்னருக்கு ஆஷிஷ் மாலிக் அப்படிங்கிற ஒரு பிளேயர், ஒரு யங்ஸ்டர் தான். டபான் டெல்லி கேசி சைன் பண்ணி எடுத்து யங்ஸ்டராகவே உள்ள வச்சிருந்த ஒரு பிளேயர். 2 வருஷமா உள்ளதான் இருந்தாரு. இப்போ அவர் ஆக்ஷனுக்குள்ள வந்தாரு. இப்போதைக்கு பெங்கால் வாரியர்ஸ் அவரை தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ இந்த பிளேயர், இந்த ஆஷிஷ் மாலிக் தான் லெஃப்ட் கார்னர்ல ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இவரை வந்து அண்டர் எஸ்டிமேட்லாம் நம்ம பண்ண முடியாது. டெல்லி சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் டிஃபென்ஸ். அதுல கலக்கினது 2 பேர். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரைட் கார்னர்ல இருந்த யோகேஷ் தாகியா, இன்னொன்னு லெஃப்ட் கார்னர்ல இருந்த இந்த ஆஷிஷ் மாலிக். ஸோ கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் இந்த டீமுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு தோணுது இந்த டீம்ல. அண்ட் தென் கவர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ரைட் கவருக்கு மயூர் கடம் அப்படிங்கிற பிளேயரை இவங்க பிளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த மயூர் கடம் யாருன்னா ஆல்ரெடி ஒரு சில பிகேஎல் டீம்ஸ்ல பிளே பண்ண ஒருத்தர் தான். பட் இந்த முறை பெங்கால் வாரியர்ஸ் போன வருஷமும் இருந்தாரு, இந்த முறையும் அவர் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி எடுத்திருக்காங்க மயூர் கடமை ரைட் கவருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி அவர் ஆட வைப்பாங்க. அண்ட் அது வரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ மயூர் கடம் தான் இங்க ரைட் கவரா பிளேஸ் ஆக போறாரு. நோ டவுட் இஸ் குட் பிளேயர். லெஃப்ட் கவருக்கு பர்தீக் குலியா அப்படிங்கிற ஒரு பிளேயரை எடுத்திருக்காங்க. பெங்களூரு சீசன் 11 நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயராகவே இவர் இருந்திருக்காரு. ஸோ அந்த பர்திகுலியாவை எடுத்து இப்போதைக்கு லெஃப்ட் கவர்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு நல்ல சாய்ஸ், நோ டவுட். மயிர்கடம், பர்திகுலியா ஒரே சேம் ஏஜ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு டிஃபென்ஸ் யூனிட் பார்க்க நல்லா இருக்கு. ஸோ அதுல பர்திகுலியா எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜா உள்ள வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டீமுக்கு. ஆக்சுவலி பர்திகுலியா ஒரு அண்டர் ரேட்டட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெங்களூரு புல்ஸ்ல சீசன் 11 வந்து நிதின் ராவல் பெருசா வெளியில தெரிஞ்சாலுமே அந்த பக்கம் அவருக்கு சப்போர்ட் பண்ண லெஃப்ட் கவர் பர்திகுலியா அந்த அளவுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. பட் அவருமே
உண்மையாலுமே சூப்பரான பிளேயர் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஸோ இப்போதைக்கு அவர் லெஃப்ட் கவருக்கு பிளேஸ் ஆகிறாரு. ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சென்டர் ரைடர் இங்கே வந்து கண்ணை மூடிட்டு சொல்லிடுவாங்க. அதிக அமௌண்ட்டுக்கு எடுக்கப்பட்ட பெங்கால் வாரியர்ஸில் அதிக அமௌண்ட் கொடுத்து வாங்கப்பட்ட வழக்கமாக மணிந்தர் சிங்குக்கு அந்த செலவு பண்ணுவாங்க, அதை நம்ம சொல்லுவோம். பட் இந்த முறை அந்த இடத்துக்கு தேவங் தலால் அப்படிங்கிற ஒரு பிளேயரை எடுத்திருக்காங்க. இந்த தேவங் தலாலை பொறுத்த வரைக்கும் சீசன் 11ல அவர் தான் ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட், அதிகமான ரைட் புள்ளிகள் எடுத்த பிளேயர், 300 ரைட் புள்ளிகளுக்கு மேலே எடுத்திருக்காரு. இந்த மாதிரி பல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ அந்த தேவங் தலால த்ரோ அவுட்டா போயிட்டு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தட்டி தூக்கியிருக்காங்க. ஆக்சுவலி கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அது சீசன் போறப்போ உங்களுக்கே புரியும். அப்போ நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் தேவங் தலால் கிட்ட ஏன் இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தேவங் தலால சென்டர் ரைடரா இப்போதைக்கு பிளேஸ் பண்ண போறாங்க பெங்கால் வாரியர்ஸ். இதுல டவுட்டே வேணாம். கண்டிப்பா அது இன்னொரு சீசன் ஒண்டரா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஒன் சீசன் ஒண்டரா போனாருன்னா பெங்கால் வாரியர்ஸுக்கு அது ஆப்பு தான். வெயிட் பண்ணி பார்ப்போமே என்னதான் நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இது இல்லாம வேற ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ரீடைன் பண்ண ஒருத்தர் இருக்காரு, விஸ்வாஸ் கவுடான்னு சொல்லிட்டு. அவரை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த விஸ்வாஸ் கவுடாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரீடைன் பண்ண ஒரே எலைட் பிளேயர், ஒரே ஒரு ரிட்டன்ஷன் இவர் தான் தாராளமா சொல்லலாம் NIP தவிர. அந்த அளவுக்கு இவர் மேல நம்பிக்கை வச்சு அவரை ரீடைன் பண்ணிருக்காங்க. கோச்சுக்கும் இவரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இன்னும் எக்ஸ்ட்ரா போனஸ் தான் விஸ்வாஸ் கவுடாவை பொறுத்த வரைக்கும். இது இல்லாட்டி விஸ்வாஸ் கவுடா இல்லாட்டி இன்னொரு பிளேயர் இருக்காரு. என்னோட சாய்ஸ் வந்து சுசில் கம்ப்ரைக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் தான். சுசில் கம்ப்ரைக்கரும் ஒரு நல்ல ரைட் ரைடர். ஆக்சுவலி PKL சீசன் லெவல்ல இன்ஜுரி காரணமா கொஞ்சம் வெளியே போயிட்டாரு. இல்லாட்டி அவரை நான் யூஸ் பண்ணிருப்பேன் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ விஸ்வாஸ் கவுடா இல்லாட்டி சுசில் கம்ப்ரைக்கர் என்னோட ஆப்ஷனா இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சுசில்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அந்த பிளேயர் வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு. இது இல்லாம இன்னொரு லெஃப்ட் ரைடர் மட்டும் நமக்கு தேவை. அது வந்து இமோன்சு நர்வால் அப்படிங்கிற ஒரு பிளேயருக்கு ஆக்ஷன்ல போய் எடுத்தாங்க. அவரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ், தமிழ் தலைவாசில இருந்த அதே இமோன்சு நர்வால் தான். அவரை வந்து ஆட வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த இமோன்சு நர்வாலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு லாஸ்ட் சீசனும். ஸோ PKL பொறுத்த வரைக்கும் இவரோட ரெக்கார்ட் நல்லா தான் இருக்கு. ஸோ அதனால இமோன்சு நர்வாலுக்கு அவங்க போறதுக்கான டெம்ப்டேஷனும் ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, இமோன்சு நர்வால் இல்லாட்டி வேற லெஃப்ட் ரைடர் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. ஜான் குன்லி இந்த டீம்ல தான் இருக்காரு. எஸ், ஜான் குன்லியும் ஒரு லெஃப்ட் ரைடர். ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப் நடந்துருந்துச்சு. அதில் கூட ஜான் குன்லியோட பேர் இருந்துச்சு, ஸ்குவாட்ல ஆடி இருந்தாரு. ஸோ அதனால கொஞ்சம் கபடிக்குள்ள ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காரு. PKLயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஜான் குன்லிங்கிற பிளேயரையும் ஆட வச்சாங்கன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஒரு நல்ல ஸோ இந்த ஸ்டார்டிங் செவனுக்கு நான் 80 தரேன். ஏன்னா டிஃபென்ஸ் நல்லா இருக்கு, ரைடிங்கும் பேலன்ஸ்டாக இருக்கு. அதனால 80 மார்க் அப்படிங்கிற மாதிரி தரேன். இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் தான். உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நான் இப்போதைக்கு முடிச்சுக்க போறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.